கடந்த ஒரு சில வாரங்களாகவே யோவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு இயேசுனுடைய பிரியாவிடை பகுதியிலிருந்து நற்செய்தி வாசகங்கள் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாரத்திலே இயேசுனுடைய ஜெபம், வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தந்தையே என்று இயேசு ஜெபித்ததாக ஒவ்வொரு நாளும் அந்த 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தோடு தான் அந்த 17ஆவது அதிகாரத்தை பிரித்து வாசமாக தருகிறார்கள். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து என்று சொல்கிற பொழுது அது ஒரு ஜெபத்திலே நாம் பயன்படுத்துகிற ஒரு செய்கை. ஜெபம் செய்கிற பொழுது நாம் நிறைய விஷயங்களை நாம் செய்கிறோம். கைகளை விரித்து ஜெபிக்கிறோம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம், சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிக்கிறோம், அமைதியாக அமர்ந்து ஜெபிக்கிறோம். அது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை காட்டுகிற செயல்பாடாக அமைகிறது. சாதாரணமாகவே நாம் பல்வேறு விதத்திலே நம்முடைய கை, கால், உடல் இதனுடைய அசைவுகளை பயன்படுத்தி பல செய்திகளை தான் சொல்லி கொண்டிருப்போம். பெரியவர்கள் வந்தால் எழுந்து நிற்பது, மரியாதை செய்வது, கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்கிறதில்ல, அது ஒரு விதமான மரியாதை. செய்யணுமா செய்யக்கூடாதா என்ற கேள்வியெல்லாம் கேட்பதில்லை. மனதிலே இருக்கிற அந்த மரியாதை செயலாக வெளிவிடுகிறது. அதே போல் சாப்பிடுகிற பொழுது, எங்கேயும் போனால் நம்முடைய உடை உடுத்துகிற விஷயம், இதன் வழியாகவெல்லாம் நாம் அன்பையும் மரியாதையும் தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே போல தான் ஜெபமும். உன்னதரானவர், எல்லாம் வல்லவர் கடவுளிடம் ஜெபிக்கிற பொழுது அதற்குரிய மனப்பக்குவமும் ஜெபமும் அப்படியே நம்முடைய செயல்பாடுகளோடு இணைந்து செல்ல வேண்டும். இது ஒன்று. மற்றொன்று, இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் சென்ற இடத்திலெல்லாம் அந்த மக்களுக்கு போதித்து அங்கே ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்களிலே ஒரு சிலர்களை மூப்பராக ஏற்படுத்தி அப்படியே நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய பணியிலே அதுவும் ஒரு முக்கியம். இந்த இடம், இந்த ஆட்கள் என்னுடையவர்கள், என்னுடைய இடம் என்று யாருக்கும் கிடையாது. இயேசுவும் அதை தான் அந்த 3 ஆண்டுகள் செய்தார். இந்த பிரியாவிடை பகுதியை படிக்கிற போது அது தெரியும். தந்தையே, இவர்களை நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன், தீமையிலிருந்து பாதுகாருங்கள், எப்போதும் நீரும் நானும் நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கட்டும், இப்படியெல்லாம் ஜெபிக்கிறார். கடவுள் பணியிலே அதுவும் ஒரு முக்கியம், நகர்ந்து போதல். எனவே யோசித்து பார்ப்போம், நாம் ஜெபிக்கிற பொழுது எப்படி இருக்கிறோம், அல்லது மக்களுக்காக நம்முடைய பங்கிலோ நம்முடைய ஊரிலோ கடவுள் பணியை, அதாவது கோவில் சார்பாக செய்கிற பொழுது நான் தான், என்னால் மட்டும்தான் என்ற எண்ணம் இருக்கிறதா என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.